ஆகையினால ரொம்ப எச்சரிக்கையாயிருங்கள். தேவனே நமக்கு விரோதமாக எதிரிட்டு வராதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலேயே நாம் விழுவோமாக. பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம். இது சவுலுடையதான மரணமும் அவனுடைய பிள்ளைகளுடைய மரணமும் நம்ம பார்க்குறோம். அடுத்து தாவீதினுடைய அரசாட்சியினுடைய துவக்கத்தையும் பார்க்குறோம். பெலிஸ்தர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண போனாங்க. அது யுத்தம் நடக்குது. அங்கே எங்கே 2 சாமுவேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் கடைசியில் அந்த 29ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்தம் நடக்குது பெலிஸ்தர்களோட. அந்த யுத்தத்துக்கு அந்த பார்க்குறோம். அப்போ யுத்தத்துக்கு போன போது இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையில் வெட்டுண்டு செத்து போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசுவாவும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வெட்டி போட்டாங்க. சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்து போகுது. அப்போ வில்வீரர் அவனை கண்டு நெருங்குறாங்க. அவன் சவுல் வில்வீரருக்கு பயந்து அந்த விருத்த சேதனம் இல்லாதவன் கையில் நான் சாகாதபடிக்கு என்னை நீயே கொன்று போடுங்கிறான். அவன் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். இதெல்லாம் 2 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அவனே என்ன செய்கிறான், தன்னுடைய ஈட்டியை நட்டி அது மேலே விழுந்து என்ன செய்கிறான், தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவனோட ஆயுததாரியும் தற்கொலை பண்ணி செத்து போனான்னு பார்க்குறோம். எல்லாம் செத்து போனதை பார்த்து எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அவங்க வெட்டுண்டில் வஸ்திரத்தை உறிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வரும்போது சவுலையும் குமாரையும் கில்போவா மலையில் விழுந்து செத்து கிடக்கிறத பார்த்தாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, அதான் அங்கே முக்கியமாக ஒரு வசனம் வாசிக்கிறேன். தங்கள் விக்கிரக ஜனங்களுக்கு இதை பிரசித்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்தை சுற்றிலும் என்ன செய்தாங்க, செய்தி அனுப்பி அவனுடைய ஆயுதத்தையும் தங்கள் தேவர் கோயிலில் வச்சாங்க. தலையை தாகோன் கோவிலில் தூக்கி வச்சுட்டாங்க. தலையை வெட்டி கொண்டு போய் அவங்களுடைய வெற்றி கொண்டாடி அவனுடைய விக்கிரகத்துக்கு முன்னாலே இவன் தலையை கொண்டு இவங்க பிள்ளை சவுளுடையதான பிள்ளைகளுடைய தலையை கொண்டு போய் தாகோன் கோயிலில் கொண்டு போய் தலையை கொண்டு வச்சுருக்காங்க. சில இடங்களில் சில நம்முடைய தேசத்துலேயும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடியில் ஏதாவது ஒரு சாமி நிற்கிற மாதிரியும் எல்லாம் தலையில் அந்த தலை வெட்டப்பட்டு வெறும் தலையை முன்னால் அடுக்கி வச்சுருக்கிற போலையும் பார்ப்போம். இது என்னென்னா சத்துருக்களை அவங்க ஜெயித்த மாதிரி தாகோன் அவங்க அவ்வளோ தூரம் அவங்க ரொம்ப பிரமாதம். இன்றைக்கும் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் போராடுகிற பெலிஸ்தர் கூட்டம் உண்டு.
இன்றைக்கும் தேவ ஜனத்தை வேறறுக்கும்படி எழும்பி இருக்கிறதான பெலிஸ்திய கூட்டங்களையும் ஆமென் ஸ்தோத்திரம் ஏரோதுகளையும் கர்த்தர் கடிந்து கொள்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் அவரிடத்திலிருந்து பாதுகாப்பாராக. சரி, அப்போ அவங்க தூக்கி வச்சாங்க. எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்க, எவ்வளோ வேதனை. தேவனுக்காக பயன்பட வேண்டியதான ஆயுதங்கள் விக்கிரக கோயிலில் இருக்குது. தேவனுக்காக பயன்பட வேண்டிய பராக்கிரமசாலிகள் வெட்டுண்டு விழுந்து அவர்களுடைய தலை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். அவங்க அதில் சந்தோஷப்படுகிறத பார்க்குறோம். கர்த்தர் அப்படிப்பட்டதான நிலைமை வராதபடிக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை பாதுகாப்பார். ஏன் இந்த காரணம்? சவுளுடையதான அஜாக்கிரதை, சவுளுடையதான மதியினம், சவுளுடையதான கவனக்குறைவு. சவுல் தேவனுக்கு விரோதமாக தேவனை விட்டு பின்வாங்கினதினாலும் அங்கனம் பார்க்கிறவர்களையும் விக்கிரகங்களையும் தேடினபடினாலும் யாரை பாதுகாப்புக்காய் தேடினானோ அவங்க கையிலேயே இறையாகி போய் அவர்களுக்கு முன்பதாக வேடிக்கை பொருளாகவும் மாறி போனா அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அதை அந்த யாப்பேசின் குடும்பத்தார் அந்த என்ன செஞ்ச அந்த சரீரத்திலலாம் பாதுகாத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏன்னு இந்த 13ஆம் வசனம், ஏன் சவுலுக்கும் இப்படி சவுளுடைய பிள்ளைகளுக்கும் ஏன் இப்படி நடந்தது என்றும் சவுளுடையதான தலையும் சவுளுடையதான ஆயுதங்களும் ஏன் அவமதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த 13ஆம் வசனம் சொல்றது, சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்ப்பவர்களை கேட்கும்படி தேடி நிமித்தம் செத்து போனான். அடுத்த வசனம் இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா இருக்கு. அதற்காக தேவனே சவுலை கொன்றார், கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாய் தாவீது வசமாக திருப்பினார். தேவனே இதை செய்தார் பார்க்க. ஆகையினால ரொம்ப எச்சரிக்கையாயிருங்கள். தேவனே நமக்கு விரோதமாக எதிரிட்டு வராதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலேயே நாம் விழுவோமாக, கர்த்தருடைய கரத்தில் நாம் விழுவோமாக. விழுந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் விழுவோமாக. வேற எங்கேயும் விழுந்துடாதீங்க, வேற எங்கேயும் தேடிடாதீங்க. ஆமென். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மட்டும் வருவதாக. விக்கிரகத்திலிருந்தோ ஆமென் வடக்கு மற்ற 4 திசைகளிலிருந்தோ இல்லைல்ல, கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் நமக்கு சகாயம் உண்டு. அவரை பின்பற்றுவோம், அவரை சார்ந்து கொள்வோம். அவரை விட்டீர்களே ஆனால் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் அவரை கனம் பண்ணினால் அவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமேன், ஆமேன். God bless you. 1 நாளாகமம் 10வது அதிகாரத்தில் சவுலினுடையதான கடைசி நாட்கள், அவனுடையதான மரணம், அதை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். என்ன செய்தாங்க? இவனுடையதான தலையை கொண்டு பெலிஸ்தர் விக்கிரக கோயிலில் வைத்து அதை பிரசித்தப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். உப்பானது சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படும், மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே வெளியே வேறு ஒன்றுக்கும் உதவாது. நாம் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம், கெட்டு போனால் ஒன்றுக்கும் உதவாது போயிடுவோம். நாம் தேவனால் பயன்படுத்தப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருவாராக. கர்த்தர் அவனை என்ன செய்தாரான்? அவன் அஞ்சனம் பார்த்தது நிமித்தமும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாதது நிமித்தமும் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தமும் அவன் என்ன செய்தானா? கொலை செய்யப்பட்டான் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். இந்த நாளில் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடப்போம், தேவனுடைய வார்த்தையை நம்ம கை கொள்வோம். அவருக்கு அவன் நம்ம துரோகம் பண்ணாதபடிக்கு தேவனுக்கு உகந்ததை செயல்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவரை நம்ம தேடுவோம், அப்படி நமக்கு அவர் தென்படுவார். நம்ம என்ன செய்ய வேண்டாம்? மனிதர்களையோ அல்லது பிசாசையோ நாடி போகாமல் கர்த்தரை நாடி சொல்லுவோம். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தரை தேடி போவோம். கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். ஜெபிப்போமா? அப்பா, அந்த நாளிலும் கர்த்தாவே இந்த சவுலுடையதான வாழ்க்கையில் நடந்ததான வேதனையான காரியத்தை குறித்து பார்க்குறோம். அப்பா, நீ எவ்வளவாய் நம்பி அந்த சவுலை நீங்கள் ஏற்படுத்தினீங்கப்பா. கடைசியில் கர்த்தாவே உம்முடைய வசனத்தை கர்த்தாவே ஆமேனப்பா காக்காமலும் உம்முடைய வார்த்தைக்கு கர்த்தாவே செவி கொடுக்காமலும் அப்போ அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி ஆமேனப்பா அவர்களை தேடினது நிமித்தமாக நீர் கைவிட்டீர் என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்பா தகப்பனே, இசப்பா ஸ்தோத்திராண்டவரே, இந்த நாளிலும் ஜாக்கிரதையாக இருக்க நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கர்த்தாவே அலட்சியம் பண்ணாதபடிக்கு ஆமேனப்பா அதன் மேலே கர்த்தா ரட்சிப்பின் மேலே ஆமேனாண்டவரே அப்பா ஸ்தோத்திராண்டவரே உறுதியுடையவர்களாக அவன் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவர் நீர் பொறுப்பெடுப்பீராக. எங்களை முற்றிலுமாய் நம்முடைய திருச்சமூகத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.